जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बू पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு நவ கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு இஷ்ட தேவதா குல தேவதா நட்சத்திர தேவதா பிரார்த்தனா தேவதா பித்ரு தேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் வாசிக்கப்படுகிறது. இந்த வார ராசி பலன் என்று சொல்லும் பொழுது 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையில் நம்மளுடைய ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த வாரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்னலாம் நமக்கு ப்ளஸ்ஸு எதெல்லாம் நமக்கு மைனஸ்ஸு, நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும், 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரையில் சீரான முன்னேற்றத்தையும் புதிய தொடக்கத்தையும் தரக்கூடிய வாரமாக அமையும். கடந்த வாரங்களின் எண்ணங்களும் குழப்பங்களும் இப்பொழுது தெளிவாகும். தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கையின் நோக்கமும் அது சம்பந்தமான சில விஷயங்களும் உங்களுக்கு சில விஷயங்களும் புலப்படும். ஸோ இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஜன்ம ராசிக்கு 12 ஜாதகத்தில் சனியும் ராகுவும் இருக்குது. ராசிக்கு 12 அர்த்தாஷ்டமத்தில் வேறு குரு சூரியன் புதன், சில சிக்கல்கள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சிடுறீங்க, பயத்தோடு தான் சமாளிக்கிறீங்க, வெளியில் பயம் காட்டாத அளவுக்கு அப்படியே பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கொஞ்சம் அப்படியே வந்துட்டுருக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடியதாக இருக்கும். உங்கள் செயல்பாடு உயரமாக மதிக்கப்படும். வேலை தேடுபவர்களுக்கு விருப்பமான பணி ஒன்றை பெற வாய்ப்பு உள்ளது. நீங்கள் விரும்பிய பணியே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காங்க, ஒரு லேடி சொல்லியிருந்தாங்க, சுவாமி எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சா, ஒரு கம்பெனி நேம் ரொம்ப பிரபலமான கம்பெனி அது, ஸோ பெங்களூரில், எனக்கு இது கிடைச்சா எனக்கு நல்லது கிடைக்கும், இந்த ராசிக்கு இது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், இதை நீ செய்யுமா, இந்த பரிகாரத்தை செஞ்சால் உனக்கு கிடைக்கும்னு சொன்னால் அதே மாதிரி அவங்களுக்கு அந்த இடத்துல கிடச்சிது. எல்லாம் லேப்டாப்ஸ் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இன்னும் நல்லா பண்ணணும், அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பிளெஸ்ஸிங்ஸ், என்னோடய பூரண பிளெஸ்ஸிங்ஸ் அவங்களுக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போது நம்ம ஒரு பணியை விரும்புகிறோம். எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைச்சா நல்லது, வேலை கிடைக்கிறதுங்கிறது வேறு, எனக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், எனக்கு இந்த இடத்துல வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுங்கிறது வேறு. அதுக்காக நான் சொல்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா செலவுகள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. புதிய வாடிக்கையாளர் வருகை திருப்தி தரும். அதே போல் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உண்டு. திருமணம் போன்ற ஏதாவது ஒரு நல்ல சந்தோஷமான செய்திகள், நல்ல சந்தோஷமான சில விஷயங்கள்லாம் வரும். உறவினர்கள் உங்களுடைய முடிவுகளை கண்டு ஆதரிப்பார்கள். இப்போ நீங்கள் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொந்தக்காரன்லாம் வந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன திரும்ப சொல்லுவான், பரவாயில்லப்பா நல்ல நீ என்ன டிசிஷன் எடுத்த என்ன ஏதுன்னெலாம் கேட்க மாட்டான். பரவாயில்லப்பா நீ நல்ல முடிவு எடுத்திருக்கியா, நல்ல முடிவு தான்ப்பா, ஓகேப்பா, சரி அப்படின்னு போகிறாங்களே, அந்த மாதிரி. அது உண்மைதான். ஏன்னா சில உறவினர்கள் பார்த்திங்கன்னா வாழ்க்கைக்கு வழித்துணையாக இருப்பார்கள். சில உறவினர்கள்லாம் வாழ்க்கைக்கு வழித்துணையாக, இப்படி போப்பா, இதில் போனால் உனக்கு நல்லது, இப்படி போனால் நீ வாழ்க்கையில் மேலே சிறப்பாக வருவே அப்படின்னு சில பேர் வழிகாட்டுதல் அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. சில உறவினர்கள்லாம் எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா குழந்தைகளை படிக்க வைக்கிறதுலேருந்து, அம்மா அப்பா கிட்டேருந்து கூட்டின்னு வந்து இவங்க அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு ஒரு ஆளாக சங்கதியாக்கி அந்த குழந்தையும் நல்லா படித்து நல்லா, அந்த மாதிரி உறவினர்களில் நல்ல உறவினர்களும் இருக்காங்க, வழிகாட்டுறவங்களும் இருக்காங்க. சில பேர் பார்த்திங்கன்னா எப்படா அவன் எக்கேடுகட்டு போனால் என்ன, அவன் படித்தா என்ன, அவன் வேலைக்கு போனால் என்ன,
அவனுக்கு தேவை இவன் முன்னுக்கு வரக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தில் தான் இருப்பான். அவன் வழிகாட்டணுன்னா வழிகாட்டலாம், செய்யணுன்னா செய்யலாம், பண்ணணுன்னா பண்ணலாம். ஆனால் பண்ணுறதுக்கு மனசு வராது சில உறவினர்களுக்கெல்லாம். அதெல்லாம் உண்மை தான். சில பேர்லாம் நம்ம நன்னா இருந்துட்டோன்னா அவனுக்கு பிடிக்காது, அப்படியே பார்ப்பான். நீ அதனால தான் இப்போ நான் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், நீ சிரிச்சுட்டு சந்தோஷமாக இரு, அதுவே அவன் பாதி இதாக ஆகிடுவான் அவன் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் சில உறவினர்கள்லாம் மதிக்கத்தக்கக்கூடியவர்கள். சில உறவினர்கள்லாம் சரி ரைட் சரி ரைட் அப்படின்னு போக வேண்டியதான், வேறு வழி இல்லை. உடல் நலம் அப்படின்னு சொல்லும்போது மன அழுத்தங்கள், டென்ஷன்லாம் குறைஞ்சி ஓரளவுக்கு நன்னா இருப்பீங்க. கணவன் மனைவி இந்த வாரத்தில் கொஞ்சம் பயணங்கள்லாம் அதிகமாக இருக்கும். உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. திருமண வாரத்தை நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மனசோர்வுகள் நிறையா இருக்கும், தூக்கமின்மை நிறையா இருக்கும். இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது பசிக்கிற நேரத்தில் சாப்பிடுங்க. அதே போல் சளி, காய்ச்சல், சிறு வலி போன்ற நோய்கள் உண்டு. அதனால் இந்த காய்ச்சல் சம்மந்தப்பட்டது, சளி சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். மகாவிஷ்ணு வழிபாடு நிறையா பண்ணுங்கள். அதே போல் வேலையில் இன்னும் நிறையா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கடன் சம்மந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடன் அடைக்க முடியும். மழை போல் இருக்கேன்னு சொல்லி அப்படியே கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக அதெல்லாம் முடிஞ்சிடும். அம்மாவுடைய உடல் நலத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு கூட பிறந்தவர்களிடம் அனுசரணையாக இருந்து கொள்ளவும். மனைவி கிட்ட அதிகமாக பாசம் காட்டுங்க. மனைவி கிட்ட, கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட பாசம் காட்டுங்க, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட பாசமாக காட்டுங்க. நீங்கள் உடனே நாங்கள் பாசம் காட்டக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா மனைவியாக இருந்தால் உங்களுடைய கணவர் மேலே நிறைய பாசம் காட்டுங்க. டென்ஷனாக இருந்தால் கூட உட்கார வச்சு இல்லை இந்த மாதிரி பண்ணலாம், உட்காந்து பேசி சில முடிவுகள்லாம் எடுங்க. அதெல்லாம் நல்ல சாதகமாக இந்த வாரத்தில் இதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். வண்டி வாகனத்தில் போகக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க, எச்சரிக்கையாக போயிட்டு எச்சரிக்கையாக வாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களுடைய சில விஷயத்தை விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா நீங்கள்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன், கரெக்டாக இருப்பீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி, உங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பேன். அதுலேருந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் ஆகாது. நான் இப்படி தான் எந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணணுமோ அந்த விஷயத்தில் எல்லா விஷயத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள்.